பிரச்சனை வருதோ அப்ப நீ முருகா முருகான்னு சொல்லு. முருகன் ஓடி வந்துடும். முருகா முருகா என நீ சொல், முக்தி அளித்திடும் மார்க்கம் இதுவே. முருகா முருகா என நீ சொல், முக்தி அளித்திடும் மார்க்கம் இதுவே. முருகா முருகா என நீ சொல், முக்தி அளித்திடும் மார்க்கம் இதுவே. முருகா முருகா என நீ சொல். வருகாத இன்பம் வந்திடுமே, வருகாத இன்பம் வந்திடுமே, வருகாத இன்பம் வந்திடுமே. ஜனன மரண பயம் அகன்றிடுமே, வருகாத இன்பம் வந்திடுமே. ஜனன மரண பயம் அகன்றிடுமே. ஹே முருகா முருகா என நீ சொல், முக்தி அளித்திடும் மார்க்கம் இதுவே. முருகா முருகா என நீ சொல். மாமரையும் மாதவரும் புகழும், மாமரையும் மாதவரும் புகழும் மகிமை பொருந்திய மந்திரமாம். மாமரையும் மாதவரும் புகழும் மகிமை பொருந்திய மந்திரமாம்.
नाम शंभु कुमारा नमो नमः भोगंतरि बाला नमो नमः नागबंध मयूरा नमो नमः परशूरा सेतदंड विनोदा नमो नमः गीत किंकिणी पाद नमो नमः वीर संभ्रम वीर नमो नमः गिरिराज दीप मंगल ज्योति नमो नमः तूय अंबल लीला नमो नमः देव कुंजरि बागा नमो नमः अरुळ्गाराय ईदलुं पल कोलाल पूजयुं ओदलुं गुणाचारनीतियुं ईरमुं गुरुसिपाद सेवयुं मरवाद ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதே மனோகர ராஜகம்பீர நாடாடும் நாயக வயலூரா ஆதரம் பயிலாரூர தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாடி ஆடல் வெம்பரி மீதேறி மாக்கையிலையில் ஏகி ஆதியந்த உலாவாசு பாடிய சேர குங்குவை கா
முருகன் தன் ஜபமாலையை அருணகிரிநாதருக்கு கொடுத்தார். இந்த பாட்டுல ஒரு பழத்துக்காக பூமி அதிர உலகத்தை சுற்றி வந்ததாக அந்த கதையை அருணகிரிநாதர் சொல்றார். இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து சிவ ஆகமங்கள்லாம் படிக்காம உன் திருவடியே நினைக்காமல் இருக்கிற என்னை உன் திருவடிக்கு சேர்த்துக்க மாட்டியா முருகான்னு கேட்கிறாராம் அருணகிரிநாதர். அங்கிருந்து மதுரைக்கு போனார். முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் மற்றும் பழமுதிர்ச்சோலை இருக்கும் இடமாச்சே. அங்க இந்த திருப்புகழ் பாடுறார். அகரமுமாகி அதிவனுமாகி அதிகமுமாகி ஹரமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் ஈகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி பகுவோனே இருநிலமீதில் எழியனும் வாழையனதுமுனோ திவரவேணும் மகபதியாகி மருகும் வலாரி மறுகளுக்காம வனமுறை வேதன அருளிய பூச்சை மறு கதிர் காம முடையோனே சேகதன சேபு தகுதிமிதோ தீதிமியனாது பயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோலை மலை மீசை மேவு பெருமாளே. இப்படி பாடுற முருகனோட வேலுக்கு தன்னாதான் பெருமைன்னு பிரம்மன் அகந்தை கொண்டான். பிரம்மன் அகந்தை கொண்டார். சாபத்தால் அந்திமான் என்கிற வேடனாக இலங்கையில் பிறந்தார். அங்கு கதிர்காமம் பேர். முருகனை கிருத்திகை விரதம் இருந்து வணங்கி சாப விமோச்சனம் பெற்றான். அதே கதிர்காமத்துல இருக்கிற முருகன் தான் மதுரையும் இருக்கான்னு முருகனை புகழ்ந்தார் அருணகிரிநாதர். இங்கு அருணகிரிநாதருக்கு முத்தமும் கிடைக்கப்படுகிறது. திருச்செந்தூருக்கு போறார். திருச்செந்தூர்ல பிரம்மோற்சவ சமயம் முருகன் நடன கோலத்துல காட்சி கொடுக்கிறார். நடன கோலம் ரொம்ப உயர்ந்தது. அது காட்சி கொடுக்கிறார். இன்னைக்கும்
போகும்போது ஒரு 10 புலவர்கள் காதுல ரத்தம் சொட்ட சொட்ட நடந்து வந்துருக்கார். அருணகிரிநாதர் காரணத்தை கேட்கிறார். அப்போ வில்லிபுத்தூராரை பத்தி தெரிய வந்தது. வில்லிபுத்தூரார் ஒரு போட்டி வைப்பாராம். அந்த போட்டியில தோத்துட்டா தோத்தவரோட காதை அழுக்கிறது அவரோட பழக்கமா. அவர் நல்லவர் தான், ஆனா அருணகிரிநாதர் அவரை எப்படியாவது திருத்தணும் யோசிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போறார். வில்லிபுத்தூராரும் அருணகிரிநாதரை வரவேற்று ஏங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கிறார். அருணகிரிநாதர் உங்களோட ஞானத்தின் ஆழத்தை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றார். வில்லிபுத்தூரார் நான் 100 பாடல்கள் பாடுவேன், அதை நீங்க திரும்பி பாடி அதோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னாராம். அருணகிரிநாதர் கேட்கிறார், இது உங்களுக்கும் தகுமான்னு. வில்லிபுத்தூராருக்கு ஆச்சரியம். சரின்னு வில்லிபுத்தூராரும் ஒத்துக்கிறார். வில்லிபுத்தூரா பெருமாள் மேல 100 பாடல்கள் பாடுறார். 100 பாடல்கள் பாடுறார். அத அருணகிரிநாதரும் திரும்பி பாடி அதோட அர்த்தத்தையும் சொல்லிடுறார். இப்போ அருணகிரிநாதர் நான் பாடலாமான்னு கேட்கிறார். இவர் 50 பாடல் பாடுறப்பயே வில்லிபுத்தூராருக்கு ஒண்ணுமே புரியல. அருணகிரிநாதர் கந்தரனுபூதி பாடுறார். இது இவருக்கு புரியவே இல்லை, என்னடா இவர் பாடுறாருன்னு. அவருக்கு ஒரே இது கந்தரந்தானி பாடுறார். உடனே சாஷ்டாங்கமா சரணாகதி பண்ணிடுறார் வில்லிபுத்தூரார். என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு. அருணகிரிநாதர் கட்டி அணைச்சு சொல்றாராம், நீங்க இனிமேலேருந்து யாரோட காதையும் பண்ண வேண்டாம், யாரையும் துன்புறுத்த வேண்டாம், மகாபாரதத்துல பிரவச்சனம் பண்ணுவோன்னு ஆசீர்வாதம் தரார். இப்போ அந்த தீர்த்த யாத்திரையை எல்லாமே முடிச்சுட்டு திரும்பி திருவண்ணாமலைக்கு வரார். அங்க முருகனோட புகழெல்லாம் பாடி எல்லாமே சொல்றார். முருகன் புகழெல்லாம் பரப்புறார். அண்டர்பதி குடியேற சுடர் உருமாற அண்டர் மனம் மகிழ் நீரவருளாதே அந்தரியோடுடன் நாடும் சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் மயாடும் காண மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள்ள பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் மகுர மகிழ் கூற மைந்து மயிலுடன் ஆடி வரவேணும் முருகா அதிக விடியாட மகள் வாழ உந்தி நிறை அறிவாழ உயர்த்தோழா பொங்கு கடலுடனாகம் வரைகள் சாட பொன்பரவு கதிர் வீசு வடிவேலா தந்தரளமணி மார்பா செம்பொன்னெழில் செறி ரூபா தந்தமிழின் மிகுநேயா முருகேசா செந்ததமும் அடியார்கள் சிந்தையது கூடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே முருகா மயிலுடனாடி வரவேணும் முருகா தன் சிறுவை தனில் மேவு இப்படி அந்த ஊர் முழுக்க பரப்பிட்டார் முருகனோட பெருமை எல்லாம். அப்போ திருவண்ணாமலைய பிரபுதேவன் என்கின்ற சிற்றரசன் ஆண்டு வந்துட்டு இருந்தார். அங்க காளி உபாசகர் சம்பந்தாண்டான் ஒரு காளி உபாசகரும் அங்க இருந்தார். சம்பந்தாண்டான் ராஜாக்கு ரொம்ப நெருக்கமானவர். ராஜா அருணகிரிநாதர் ரொம்ப புகழ்ந்ததால சம்பந்தாண்டானுக்கு அருணகிரிநாதர் மேல பொறாமை வந்துடுச்சு. அவரை ஊரை விட்டு துரத்தியே ஆகணும்னு முடிவு பண்ணிடுறார். அவர் காளி உபாசகர் தானே, காளியை கூப்பிட்டு காளியை நேரே வரச்சிடுறார். காளிகிட்ட வேண்டிக்கிறார், இந்த அருணகிரிநாதர் எப்படியாவது
இருக்கா. அப்போ மயில் விருத்தம் பாடுற மயில் பறந்து போய் முருகன் முன்னாடி நின்றுறது. பார்வதி காளி மயில் விருத்தத்தை கேட்டு அப்படியே மயங்கி போயிடுறா. முருகனும் மயில் மேல ஏறி அப்படியே ஓடி வந்து அருணகிரிநாதருக்கு காட்சி அளிக்கிறார். அந்த ஊரே அருணகிரிநாதரோட பெருமையை பத்தி சந்தோஷப்பட்டது. சம்பந்தம் தான் தன் தப்ப ஒத்துண்டார். ஆனால் அவர் இன்னும் திருந்தல. அப்போ ஒரு நாள் ராஜாவோட கண்ணு பிரபுதேவனோட கண்ணே போயிடுறது. சம்பந்தான் நான் சொல்றேன், தேவலோகத்துல இருக்கிற பாரிஜாத மலர் தான் உங்களோட கண்ணை திரும்பி கொண்டு வரும். அருணகிரிநாதரால மட்டும்தான் தேவலோகத்துல இருக்கிற பாரிஜாத மலர் கொண்டு வர முடியும்னு சொல்றார். அருணகிரிநாதரும் சரி நான் ராஜாக்காக கொண்டு வரேன்னு சொல்லி ஒரு தன் உடம்ப விட்டுட்டு ஒரு கிளியோட உடம்புக்குள்ள பூந்துடுறார். அந்த கிளியோட ரூபத்துல மேல அந்த தேவலோகத்துக்கு போய் அந்த பாரிஜாத மலரை எடுத்துன்னு வந்துடுறாரு. ராஜாக்கும் கண்ணு திரும்பி வந்துடுச்சு. ஆனா அருணகிரிநாதர் போயிருந்த சமயத்துல சம்பந்தாண்டா அருணகிரிநாதர் வச்சிருந்த உடம்ப எரிச்சிட்டாராம். அருணகிரிநாதர் கிளி ரூபத்துல இருந்துன்னே தன் உடம்ப தேடுற உடம்பு இல்லவே இல்லை. பார்த்தா சரி நான் கிளியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கந்தரனை கூடி பாடுறார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே புகனே அப்படின்னு கந்தரமோதி பாடுற. கந்தரமோதியில 51 பாடல்கள். அதுல குருவானந்த எனக்கு அருள் புரி முருகான்னு சொல்றாரு. இந்த 51 பாடல்கள்ல திருச்செங்கோடு திருத்தலத்தை மட்டும்தான் பாடுறேன், வேற எந்த தலத்தையும் பாடுறேன். திருச்செங்கோடு போன போது முருகன்ட்ட ஒரு வரம் கேட்டார் அருணகிரிநாதர். நான் வந்து இறந்து போறப்போ ஒரு 4 பேர் என்னை பார்த்து அழக்கூடாது முருகா, எனக்கு என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ஒரு வரம் கேட்டுக்கிறார். அதனால முருகன் அருணகிரிநாதர் கிளியாவே மாத்திட்டார். சித்தர்கள்லாம் தன் உடம்ப நல்லா பார்த்துப்பான். இன்னமும் கிளி ரூபத்துல அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில தமிழ் பாடல்கள் பாடி இருக்காரு ஐதீகம். திருமலை செங்கோட்டில் வாழும் செழுஞ்சுடரே வைத்த வேற்படை வானவனே மரவே முனை ஐவர்க்கிடம் பெற காதிரண்டோட்டி அதிலிருந்து கை வைத்த வீடு குலையும் முன்னே வந்து காத்தருளே படாசை கடலியும் அள்ளவினிதாகி நள்ளிரவு போலும் அள்ளவினையாரமாறும் இல்லும் விளையோரும் மெல்ல அயலாத வல்லரும் மைமான சமனாரும் எண்ணியனதாவி கொள்ளை கொடுநாள் உய்ய ஒரு நீ பொற்களத்தார தொல்லை மனை தேரில்லையனா சொல்லுபதேசன் குருநாதா துள்ளி விளையாட புள்ளி நுழை நாண வெள்ளி வனமே உழைமோனே வல்ல சுரர் மாட நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேனை தொடுவானே வள்ளி படசாரல் புள்ளி மலை மேவு வள்ளி மனவாழ பெருமாள் இளையோர்
இதுவரை செல்வி ருக்மணி சுதர்சன் அவர்கள் செல்வியிலே சொல்ல முடியாது. இது ஒரு தெய்வ குழந்தை, எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். முதல் நாள் ஆரம்பம் கந்த சஷ்டி விழா அன்னைக்கே இவ்வளவு கணக்கட்டி ஜம்முன்னு பாடுறது வந்து ரியலி ஒரு இசை சொற்பொழிவே பண்ணியிருக்கா அவர் குழந்தை. விசாகஹரியோட இசை சொற்பொழிவு கேட்ட மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஃபீலிங். அந்த குழந்தைக்கு வந்து அவ பாடின எல்லா இதையும் தொகுத்து கொடுத்துருக்கா பாருங்க. அம்மா வந்து கரெக்டா அந்த பிரசன்டேஷன் சும்மா ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்காம அந்த பாவத்தோட பாடுறது வந்து ரியலி அவுட்ஸ்டாண்டிங், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸு. நம்ம கோவிலில் 3வது வருஷம் பாடிட்டு இருக்க அந்த குழந்தைங்க 2வது இப்போ 4வது தான் படிக்கிறது குழந்தை. 2வதுலேருந்து வந்து பாடுறது ஜஸ்ட் அரை மணி நேரத்துக்கு தடவை 1 ஹவர் கொடுத்தேன் நான். ரொம்ப 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 எங்களுக்கு 10வது கொடுக்குற ஃபுல் டே ப்ரோக்ராமே கொடுத்துடலாம் போல இருக்கு. ரியலி ஒரு நிமிஷம் கூட மூச்சு விடாமல் ஒரு ஜலம் கூட குடிக்காம இவ்வளோ இதாக பாடிக்கிறது ரியலி கடவுளோட அனுகிரகம். அது தெய்வ குழந்தை தான். நன்னா இருக்கணும், குழந்தை நல்லா படிப்பேன், எல்லா இதுலேயும் வரும். இதை சொல்லி கொடுத்த அம்மா சுதன்யா சந்தியா சுதர்சன் அவர்கள் ரியலி வந்து அவள் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து ஒன்று மோல்ட் பண்ணிட்டான்.
கண்டிப்பா அவருடைய அம்மா கூடிய நல்லா பாடி மேல மேல நிறைய உடம்புல வந்து எல்லாம் அந்த முருகன் உங்களுக்கு அருள் புரியும். கீழே அந்த ஈஸ்வரத்தை சொல்ல முடியல. நிறைய கேட்டிருக்கேன். அதே மாதிரியே நல்லா பாடிக்கிறேன். நமஸ்காரம். மாமா சொல்றது வந்து எல்லாமே அவளோட குரு எல்லாரையும் அதே மாதிரி முருகனை தான் சேரும். முருகன் வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் முருகன் கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக கூட சென்னிமலைக்கு போயிட்டு வந்தோம். அங்கே யாருமே இல்லை, நாங்களும் முருகனும் மட்டும்தான். ஒரு 2 மணி நேரம் முருகன் முன்னாடி பாடுற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ முருகன் தான் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்தாரு நான் நினைக்கிறேன். காலையிலேருந்து மழை, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் நடக்குமா நடக்காதா தெரியல, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னடா இது முருகா முருகான்னு சொல்லிட்டே வந்தோம். ஆனால் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. எங்கள் அழைப்பை ஏற்று இத்தனை பேர் வந்து குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு.